ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஹோப் எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நீங்கள் பார்க்குறது என்னென்னா ஃப்ரைடே விளாக் தான். இன்றைக்கி ஸ்பெஷலாக ஒன்றும் இல்லை, பட் சடனாக வெளியே போகலான்னு ஒரு சர்ப்ரைஸ் பிளான் வந்துடுச்சு. ஸோ காலையிலேயே சீக்கிரம் எழுந்து குளிச்சுட்டு வெசல்ஸ்லாம் வாஷ் பண்ணி வச்சுட்டேன். அண்டு டிஷ் வாஷர் லோட் பண்ண வேண்டியதெல்லாம் லோட் பண்ணி க்ளீன் ஆன் பண்ணி விட்டுட்டேன். வீட்டில் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு ரெடி ஆகிட்டேன். அப்போது என் கிட்ஸ்க்கும் எழுந்து வந்தாங்க. ஸோ அவங்களையும் வந்து குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு வர சொன்னேன். ஸோ வந்ததுக்கப்புறம் நான் பூஜை பாத்திரம் வந்து வாஷ் பண்ணிவிட்டு போட்டு வச்சுட்ருந்தேன். ஸோ அதை பார்த்துட்டு என் பெரிய பையன் நான் இன்றைக்கி பூஜை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டார். சரி ஓகேடா, நானும் ஓகே சொல்லிட்டேன். ஸோ அதுலேருந்து எப்போ படைப்போன்றது ஒரு பின்னாடி சுற்றிக்கிட்டே இருந்தார். படைக்கலாமா அப்படின்னு கேட்டுட்டு. ஸோ அதுக்கப்புறம் ஒரு வழியாக வந்து படைச்சிட்டோம். ஸோ படைச்சிட்டு ஆக்சுவலி இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து வீட்டில் பண்ணல. ஸோ வெளியே போயிட்டு நியர்பையில் இருந்த ஒரு பிரியாணி ஷாப்பில் ஃபுட் ட்ரை பண்ணோம். நானும் என்னோடய பாய்ஸும் ஆர்டர் பண்ணோம். ஸோ அங்கே போய் கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். பசங்க நூடுல்ஸ் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அவங்க ஸ்ட்ரைட்டாகவே அதுக்கு 10 out of 10 கொடுத்தாங்க. பிரியாணிக்கு வந்து 9 out of 10 தான் கொடுத்துருந்தாங்க. பட் பிரியாணி ஓகேவாக தான் இருந்துச்சு. பேலன்ஸாக இருந்தது. நைட்டுக்கு மீதி பேலன்ஸ் வந்து நானும் பட்டர் மசாலாவும் வச்சுட்டோம். சரி நைட்டுக்கு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி நான் லைஃப்பில் வந்து ரொம்ப ஹோட்டல் ஃபுட் சாப்பிட மாட்டேன். பட் இன்றைக்கி ஜஸ்ட்மா ட்ரை பண்ணேன். சாப்பிட்டுட்டு ஒரு குட்டி நாப் போட்டுட்டு எழுந்துட்டேன். அன்பு காட்டுற மாதிரி நடிக்கிறது, பொழுதுபோக்குக்காக பேசுகிறது, தேவைப்படும் போது மட்டும் நம்மளை யூஸ் பண்ணி கேட்குறது, இல்லை தேடுறது, இந்த மாதிரி சில உறவுகள் வந்து இன்றைக்கும் இப்படிலாம் சில பேர் இருக்காங்க. நீங்கள் கொஞ்சம் நேரம் அவங்கக்கிட்ட பேசாமல் இருந்தாலே அந்த பொய்யான உறவுகள் வந்து கரைஞ்சி போயிடுவாங்க. ஸோ நம்மளாம் வந்து அவங்கள அவாய்ட் பண்ணணும் அவசியம் இல்லை. பேசாமல் இருந்தாலே அவங்களா போயிடுவாங்க. உண்மையான பாசம் வச்சுக்கிறவங்க தான் உங்கள் வாழ்க்கையில் நிலைச்சி நிற்பாங்க. ஆக்சுவலி என்னோடய ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் வந்து கேட்டிருந்தாங்க. சொன்னோம் ரொம்ப வந்து அவங்கக்கிட்ட அட்டாச்மெண்ட்டாக இருக்காங்க. பட் அவங்க வந்து சம்டைம்ஸ் அன்காட்டுற மாதிரி நடிக்கிறது, பொழுதுபோக்காக பேசுகிறது, இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ நான் அவங்களுக்கும் இதாக சொல்லிகிட்டு இருந்தேன். பேசாமல் நீ கொஞ்சம் நேரம் பேசாமல் போய் அமைதியாக இருந்துரு. இன்கேஸ் அவங்களுக்கு ஒன்று வேணும்னா தேடி வருவாங்க, இல்லைன்னா அவங்களா போயிடுவாங்க. ஸோ நீ அதிலே தெரிஞ்சுக்கலாம் அவங்க உண்மையான உன் வாழ்க்கையில் உண்மையான ஒரு உறவா இல்லை பொய்யான உறவான்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். என்ன தான் ஏசியில் இருந்தாலும் ஈவினிங்காக வந்து இப்படி வெளியே காற்று வந்து சுவாசிக்கிறது வந்து நல்லாயிருக்கும். ஸோ ஈவினிங் வந்து சில்லாக இப்படி தான் இருந்தது. ஸோ நான் கதவை திறந்ததுமே எங்களோட ரெகுலர் கெஸ்ட்டு வந்துட்டார். ஸோ கூடவே காக்காவையும் கூப்பிட்டு வந்தார். அவங்களுக்கான ரைஸை வச்சுட்டு சாப்பிட்டுட்டு போயிட்டாங்க. இப்படி சிம்பிளாக இன்றைக்கி விளாக் முடிஞ்சுது. உங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன லன்ச் பண்ணிங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கப்பா.